Hi students, welcome to Studies Media channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு பெஸ்ட்டாக படிக்கக்கூடிய ஏவியேஷன் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12th டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சூப்பரான ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணால் என்னென்ன ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிபிஎல் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகிறதுக்கு கம்பல்சரி பிசிஎம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 12th முடிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வச்சிருந்தா தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிபிஎல் அப்படின்னா பிரைவேட் பைலட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களால் படிச்சுக்க முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உங்களால் படிக்க முடியும். இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடில் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் 12th அப்புறம் பண்ண முடியும். இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த குரூப் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பிஎஸ்சி இன் ஏவியேஷனும் 12th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 12th நீங்கள் மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக டிப்ளமோ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டிப்ளமோ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. 12th அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து டெக்னிக்கல் சைடு நீங்கள் ஏதாவது போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏஎம்இ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உங்களால் படிச்சுக்க முடியும். இதுக்கு 12th கம்பல்சரி நீங்கள் பிசிஎம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக டெக்னிக்கல்குள்ளே படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடெக் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிடெக் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் ஏர்கிராஃப்ட் பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. 4 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கேபின் க்ரூ ட்ரைனிங். இந்த டிபார்ட்மெண்ட் 12th அப்புறம் உங்களால் படிச்சுக்க முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் எங்கெங்கே காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும், இதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கா இல்லையா, லோன் போட்டு படிக்க முடியுமா இல்லையா, இப்படிப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டான ஏர்லைன்ஸ் காலேஜ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.